ஐயோ அம்மா குத்தி புட்டாடா. இப்ப ஏன் அதை சொல்ற? அதுதானே ட்ரெண்ட்ல இருக்கு. அது இல்லையா? அது இல்ல. வேற என்ன சொல்றேன். இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஃபன்ல பேசுவோம். ஃபன் இல்ல, ஃப்ளோல பேசு. சாரி. என்ன நீ ஒரு வீடியோ தான் பண்ணோம். ஒரு வீடியோ தான் பண்ணோம். அதுதான் பிரச்சனையே. இப்போ கண்டினியூவா பண்ணாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இனிமே நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாருங்க. ஃப்ளோல பேசுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்ன டாபிக்னு தெரியுமா? என்னன்னா ரஜினியோடைய 163 தானே? தேவுடா 173. சாரி 173 மூவியோடைய போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டைட்டில் ரிவீல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் ரிவீல் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். போஸ்டர் வந்திருக்குல்ல, அதை பார்த்து ஓகே பாப்போமா? வாங்க, நீங்க வாங்க. சூப்பர். பாத்தீங்களா? அட்டகாசமா இருக்காரு. சீனியர் பிஆர் பிரதீப் ரங்கநாதன். யோ, இது தலைவர் படையா? என்ன சொல்ற? தலைவரோட படையா இது? ஷூவை பார்த்தல, ஷூல கூட சூப்பர் ஸ்டாரு. ஸோ நீங்களும் அதை பாருங்க. எந்தெந்த அளவுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றதை நம்ம இந்த போஸ்டர்ல பார்ப்போம். அஸ்வத் மாரிமுத்து அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு. ஓகேங்களா? சூப்பர். எப்பயும் போல டிராகன் மியூசிக் ஆஸ் யூசுவல். சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும். ராக் ஸ்டார் சொல்ல அவங்களுக்கே தெரியும், நீ சொல்ல வேண்டியதே கிடையாது. தலைவர் சன் பிக்சர்ஸ்னாலே அனிருத் தான். அவர் தான். சிம்ரன் இருக்காங்க. சூப்பர். அடுத்து ராஷி கண்ணா இருக்காங்க. சூப்பரு. அடுத்து தர்மன். படம் பேரே சொல்லாமே கடைசியாக சொல்ல நீங்க. சாரி, ரிவீல் பண்ணிட்டேன். அது நீங்களே பார்த்துட்டு வந்தீங்க. இப்போ போஸ்டரை பார்த்தோம். அதுவே இருக்குது உங்களுக்கு. யாரை கேட்குற? இவருக்கீங்க. ஸோ படத்துக்கு வந்து தர்மன் கொடுத்துட்டு அது கீழே அந்த டேக்லைனை பார்த்தீங்களா? தர்மமே வெல்லும். ஏங்க அது இல்லைங்க, தர்மத்துக்கு கீழே பார்த்தீங்களா? நான் கேப்ஷன் படிச்சேன். தர்மத்துக்கு கீழே வாவ் தி டெட்லி டைரக்டரா? டைரக்டர் இல்ல, தி டெட்லி டாக்டர். டாக்டர்னாவே எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு காமான பர்சன். எல்லா பேஷண்ட்ஸையும் பேஷண்டா கவனிக்கிறவர் தான் டாக்டர். பேஷண்ட்ஸா? அதுதான், பேஷண்ட்ஸா கவனிக்கிறவர் தான். இவரே பேஷண்டா கவனிப்பாரா? டாக்டர் வந்து பேஷண்ட் ஆயிடுவார். ஓகே, புரியல. சரி, அந்த மாதிரி இருந்த ஒரு டாக்டர் இல்லாம இந்த வந்து டெட்லியஸ்ட் டாக்டர்னா எனக்கு புரியல. அது எப்படி இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பா இருக்கு. ஃபுல்லா ஃபயர், வயலன்ஸ், பிளட் தான். ஏங்க ஃபயர் எப்படி வரும்? ஊசி மாத்திரைங்க தானே வரும் டாக்டர்னு. ஃபயரும் வரும். ஹாஸ்பிட்டல்ல கேஸ் சிலிண்டர்ஸ்லாம் இருக்குது, வெடிக்கும். பிளாஸ்ட். ஆமா, அந்த பிளாஸ்ட் என்னாச்சு? அது வரட்டும், வரும்போது வரட்டும். அவர் பார்த்துப்பார். அவர் இப்பதான் கொஞ்சம் ஜாலியா இருக்காரு. ஓகே, இதோடைய எடிட்டர் யாரு சொல்லுங்க? எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ். அவர் தான் எடிட்டர். பிரதீப் ராகவ் அவர் தான் எடிட்டர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்டண்ட்ஸ் வந்து நம்ம அன்பரி மாஸ்டர் தான் பண்றாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியும், ஸ்டண்ட்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. ஃபர்ஸ்ட் லுக்ல இருக்க விஷயங்களை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம. இதுல தலைவர் வந்து சீரியஸா இன்னும் எங்க தான் இருக்காரு. அவர் ஹேர் ஸ்டைல் இப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸா அப்பா சொல்ல நினச்சிக்கிறீங்க, பிஆர் மாதிரி தான் இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் மாதிரி தான் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. இதுல வந்து ஒரு கையில வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளவுஸ் போட்டு சிரிஞ்சது அந்த ஆப்ரேஷன் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கையில வச்சுக்கிட்டு ஃபுல்லா நல்ல கையோட பிளட்டா இருக்கு. கீழே ஒரு பேஷண்ட் இருக்காரு, நல்லாவே கவனிக்கிறாரு. என்னன்னு தெரியல, ரொம்ப கவனிச்சிருக்காரு. ஓகே, இதுல நான் ஹைலைட்டான விஷயம் எதாவது நீங்க உங்களுக்கு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு தெரியுது? வாட்ச் போட்டிருக்காரு. வாட்ச்ல வந்து அது ஏதோ 12:12ன்னு இருக்கு. அது எதை குறிக்குதுன்னு தெரியல. நைட்டு 12 மணிக்கு போட்டு தள்ளுறாரா இல்லை மதியம் 12 மணிக்கு போட்டு தள்ளுறாரான்னு தெரியல, ஆனால் போட்டு தள்ளிட்டாரு. எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல என்ன பிடிச்சிருக்குன்னா, ரஜினியை தாண்டி ரஜினி அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிளஸ் அது இல்லாம வந்து அந்த ஸ்டார் தலைவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம அவருடைய ஸ்டாரை ரிவீல் பண்றதுக்காக தலைவருக்கு பின்னாடி ஸ்டார் மாதிரி அந்த லைட் ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் லுக் நிறைய கிமிக்ஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவை இல்ல. இது அதுவே அப்படி வரும்னு சொல்லல. நல்லா கவனிச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தி கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு, மும்பை. ஆக்சுவலா இது மும்பையில் நடக்கிற மாதிரி ஒரு சீன் மாதிரி இருக்கும். இது வந்து படம் வந்தால் தெரியும். ட்ரைலர் பார்த்துட்டு நாங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டு எதனாலும் சொல்லுவோம். ஆனால் உண்மை நன்று படம் வந்தால் தான் தெரியும். ஓகே, அடுத்து என்ன எல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் வர அப்டேட்ஸ் பற்றி அப்புறமா அப்டேட் பண்ணுவோம். ஏன் வீடியோ பண்ணுறதுக்கே ஒரு மாதம் கழிச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்டேட். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. என்ன பண்ணுவேன் பாருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மொக்கையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
எங்க ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா கொஞ்சம் சொல்லுங்க, அப்டேட் பண்ணிக்கிறோம். ஆமாம்மா ஆமாம், நாங்கள் என்ன எப்படிலாம் வளர்றோம்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லுங்கள். ஆனால் வளர்னாலும் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவோம், நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். இதை நாங்கள் ஒரு ஃபோட்டோலேயே பார்த்து முடிச்சுப்பட உங்களை ஏன்னா நாங்கள் பார்க்கணும்னு நீங்கள் சொல்லலாம், நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி ஃப்ளோவில் பேசுவோம். சவாட்டிக்கா. டிங் 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 டிங்.